அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை வீரியம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலின் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் கருவறை, விமானம், ராஜகணபதி, சுப்பிரமணியர், கன்னிமூல கணபதி, கோபுரம் மற்றும் கருப்பராயன் ஆகியன புதியதாக அமைக்கப்பெற்று திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முளைப்பாரிகை மற்றும் தீர்த்தம் கொண்டு வருதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், பேரூராதீனம், சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் கௌரமார மடாலயம், சீரவையாதீனம், ராமானந்த குமரகுருபுர அடிகளார் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். இதில் திருக்கோவிலின் தலைவர் KNC ராஜேந்தர், செயலாளர் கந்தசாமி, பொருளாளர் P ராஜ்குமார் மற்றும் திருக்கோவில் கமிட்டியினர், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராஜகணபதியும் சுப்பிரமணிய சாமி கற்கோயில் வச்சு புதுசாக இப்போ சேர்த்திருக்காங்க. அது கூட அந்த சிறப்புமே இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்குது. கும்பிட்டு போனவங்க அத்தனை பேருக்குமே எல்லா கோரிக்கையும் நிறைவேறதுனால தான் இன்றைக்கி வந்து இத்தனை கூட்டம் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத நோயாளிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்பிட்டு போய் விபூதி வாங்கி வச்சு தீர்த்தம் வாங்கினாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இங்கே ரெடியாகி வர்றாங்க. அந்த அளவுக்குள்ள நிறைய வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸ்களாமே வந்துங்க கும்பிட்டு போய் தீர்த்தம் வாங்கிட்டு போய் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் பூஜையும் வைக்கிறாங்க. வந்து அது ரெடி ஆனோடனே வந்து பூஜையும் வைக்கிறாங்க.